وحياتنا صعبة وبيوتنا راحت كل حالنا راح. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி, தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள். தெற்கு ஏமனுக்கு $500 மில்லியன் வளர்ச்சி திட்டத்தை வழங்கிய சவுதி அரேபியா. அலப்போ கிழக்கில் மனிதாபிமான பாதை திறப்பு, சிரியா அலப்போவில் தொடரும் பதற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தெற்கு ஏமனுக்கு $500 மில்லியன் வளர்ச்சி திட்டத்தை வழங்கிய சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தெற்கு ஏமனில் சுமார் $500 மில்லியன் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஐக்கிய அரபு அமீரகம் தெற்கு ஏமனிலிருந்து வெளியேறியதற்கு பிறகும் UAE ஆதரவு பெற்ற STC தோல்வி அடைந்ததற்கு பிறகும் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் சவுதி ஆதரவு பெற்ற படைகள் STCயை தோற்கடித்தன. கடந்த ஆண்டு இறுதியில் STC தெற்கு ஏமனின் பெரும் பகுதியை கைப்பற்றி சவுதி எல்லைக்கு அருகே வரை முன்னேறியது. இதனை சவுதி அரேபியா தேசிய பாதுகாப்புக்கு நேரடியான அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டது. இதனைத் தொடர்ந்து UAEயை வெளியேறுமாறு சவுதி வலியுறுத்தியதுடன் STCயை அதிகாரத்திலிருந்து அகற்ற ராணுவ நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு வழங்கியது. இந்த நிலையில் புதன்கிழமை சவுதி பாதுகாப்பு அமைச்சர் கலீத் பின் சல்மான் ஏமனின் பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில் அதாவது PLC தலைவர் ரஷாத் அல் அலிமியை சந்தித்தார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பதிவில் அடன் தலைமையிலான PLCக்கு சவுதி அரசு முழு ஆதரவு வழங்கும் என்றும் ஏமனில் நிலைத்தன்மை அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 10 ஏமன் மாகாணங்களில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகள் கட்டுதல், பள்ளிகள் கட்டுதல், அதற்கு தேவையான உபகரணங்கள் வழங்குதல், சாலைகள் அமைத்தல், மின்சார உற்பத்தியை அதிகரிக்க எரிபொருளான பெட்ரோலிய பொருட்கள் நன்கொடையாக வழங்குதல், டிசாலினேஷன் பிளான்ட் நிறுவுதல் போன்ற பல முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் மிக முக்கியமான ஒன்று சோகோட்ரா தீவில் புதிய மசூதி கட்டுதல். அதற்கு சவுதி அரசரின் அதிகாரப்பூர்வ பட்டத்தை குறிக்கக்கூடிய 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் என்று பெயர் சூட்டப்பட உள்ளது. பல ஆண்டுகளாக UAE கட்டுப்பாட்டில் இருந்த இந்த தீவில் இப்போது சவுதி திட்டங்கள் வருகின்றன. மேலும் சொகோட்ரா மருத்துவமனை இயக்கம், தொழில்நுட்ப கல்லூரி, கல்வி கல்லூரி போன்றவையும் அறிவிக்கப்பட்டுள்ளன. சவுதி பாதுகாப்பு அமைச்சர் கூறியதாவது, இந்த ஆதரவு சவுதி அரசின் பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஏமன் மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கவும் உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது. சவுதி அரேபியாவும் UAEயும் முன்பு ஹூதிகளுக்கு எதிரான கூட்டணியிலிருந்து பெரும் தாக்குதலை நடத்தின. இது உலகின் மோசமான மனிதநேய நெருக்கடிகளில் ஒன்றை ஏற்படுத்தியது. ஆனால் பிராந்திய அரசியல், எண்ணெய் கொள்கை, புவிசார் அரசியல் ஆகியவற்றால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது. இதன் விளைவாக தெற்கு ஏமனில் STCயின் தாக்குதலில் வெடித்தது. STC PLC அரசின் பல மாகாணங்களில் தாக்கியது. இந்த $500 மில்லியன் திட்டங்கள் மூலம் சவுதி அரேபியா தெற்கு ஏமனில் தன் செல்வாக்கை வலுப்படுத்தி எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் முயல்கிறது. காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி, தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள். கடந்த வியாழன் ஒரு நாள் மட்டும் காசா பகுதியில் குறைந்தது 2 பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர். மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பின் தொடர்ச்சியான வன்முறையின் விளைவு என்று கூறப்படுகிறது. இடிந்த கட்டடங்களில் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளனர். சிலர் சாலைகளில் விழுந்து கிடக்கின்றனர். ஆனால் ஆம்புலன்ஸ் மற்றும் சிவில் டிஃபென்ஸ் குழுக்களால் இதுவரை அவர்களை அடைய முடியவில்லை என்று காசா மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. இதனால் மீட்பு பணிகள் முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளன. 2025 அக்டோபர் 11 அன்று போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவில் 451 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1251 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 710 உடல்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக 2023 அக்டோபர் 7 முதல் இஸ்ரேலிய படுகொலை தொடங்கியதிலிருந்து 71,441 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். 1,71,329 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த எண்கள் காசாவில் நிலவும் மனிதாபிமான பேரழிவை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. தொடரும் மனிதாபிமான நெருக்கடி பொதுமக்களை கடுமையாக பாதித்து வருகிறது. பரவலான அழிவு மற்றும் ஆக்கிரமிப்பு படைகளால் மீட்பு நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மீட்பு பணிகளை மேலும் சிக்கலாக்குகின்றன. இதற்கிடையில் குளிர்காலம், உணவு பற்றாக்குறை, நோய்கள் என அனைத்தும் சேர்ந்து குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரையும் கடும் துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் 20 அம்ச திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று அதிபர் டிரம்ப் சார்பில் காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் 20 அம்ச திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்குகிறோம். போர் நிறுத்தத்திலிருந்து டெமிலிட்டாரிசேஷன், டெக்னோகிராட்டிக் கவர்னன்ஸ் மற்றும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நோக்கி நகர்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த 2ஆம் கட்டத்தில் காசாவை டெமிலிட்டாரிசைஸ் செய்தல்,
டெக்னோகிராட்டிக் அரசு அமைத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை தொடங்குதல் ஆகியவை இடம்பெறுகின்றன. பாலஸ்தீன அதிகாரிகள் மற்றும் ஹமாஸ் உள்ளிட்ட எதிர்ப்பு இயக்கங்கள் அக்டோபர் முதல் போர் நிறுத்தத்தை முழுமையாக மதித்து வருகின்றன. ஆனால் இஸ்ரேல் தினசரி விதிமீறல்களை தொடர்ந்து செய்து வருகிறது. பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் மனிதாபிமான உதவிகளை தடுத்து குளிர்கால துன்பத்தை அதிகரிக்கும் வகையில் இஸ்ரேல் செயல்படுகிறது. புதன்கிழமை ஹமாஸ் மற்றும் உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் வெளியிட்ட அறிவிப்பில் குழந்தைகள் மற்றும் முதியோர் உட்பட நூற்றுக்கணக்கானோரும் இடிந்த கட்டடங்களில் சிக்கியும் நோய்கள் மற்றும் கடுமையான சூழ்நிலை காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. தொடரும் தடைகள் சர்வதேச அழைப்புகளை இஸ்ரேல் புறக்கணிப்பதாக UNRWA எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரபு லீக், OIC மற்றும் உலக சமூகம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சர்வதேச சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அலப்போ கிழக்கில் மனிதாபிமான பாதை திறப்பு. சிரியா அலப்போவில் மீண்டும் பதற்றம். சிரியாவின் அலப்போ கிழக்கு பகுதியில் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக மனிதாபிமான பாதை திறக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை சிரிய ராணுவ நடவடிக்கைகள் கட்டளை வெளியிட்டுள்ளது. இந்த பாதை ஹமீமா கிராமம் வழியாக M15 சாலையில் அமைந்துள்ளது. இது டெய்ர் ஹாஃபர் மற்றும் அலப்போ நகரத்தை இணைக்கும் முக்கிய சாலை. ராணுவ தகவலின்படி இந்த பாதை ஜனவரி 15 அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் SDF மற்றும் PKK தொடர்புடைய மிலிஷியாக்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை தவிர்க்குமாறு ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் SDF கட்டுப்பாட்டில் உள்ள டேர் ஹாஃபர் நகரத்திலிருந்து பொதுமக்கள் வெளியேறுவதை SDF தடுத்து நிறுத்துகிறது என்று உள்ளூர் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜனவரி 12 அன்று அலப்போ கிழக்கு கிராமத்தில் SDF கட்டுப்பாட்டில் உள்ள மாஸ்கனா மற்றும் டேர் ஹாஃபர் அருகே கூடுதல் ஆயுத குழுக்கள் வந்துள்ளதை சிரிய படைகள் கண்காணித்துள்ளதாக தெரிவித்துள்ளன. இந்த தகவலை சிரிய அரசின் செய்தி நிறுவனமான சனா செய்தி வெளியிட்டுள்ளது. ராணுவ நுண்ணறிவு தகவல்களின்படி இந்த குழுக்களில் PKK போராளிகள் மற்றும் சிரியாவின் முன்னாள் ஆட்சியுடன் தொடர்புடைய எஞ்சியவர்கள் அடங்கியுள்ளனர். இந்த நடவடிக்கையை சிவியர் எஸ்கலேஷன் என குறிப்பிட்ட சிரிய ராணுவம் எந்த ராணுவ தாக்குதலுக்கும் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை SDF முழுமையாக மறுத்துள்ளது. இதனால் அலப்போ கிழக்கு பகுதியில் புதிய மோதல் அபாயம் உருவாகியுள்ளது. அலப்போ நகரில் உள்ள ஷேக் மக்சூத் பகுதி இப்போது முழுமையாக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை பாதுகாப்பு தளபதி முகமது அப்துல் கனி சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக இந்த பகுதி கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அலப்போ கவர்னர் அஸ்லாம் அல் கரீப் SDF போராளிகள் வெளியேறிய பின் இந்த பகுதியில் அமைதி திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார். இதற்கிடையில் SDF தளபதி மஸ்லூம் அப்தி சர்வதேச தரகுகள் மற்றும் ஷேக் மக்சூத் மற்றும் அல் அஷ்ரஃபியா பகுதிகளில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டதாக அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள், சிக்கிய பொதுமக்கள் மற்றும் போராளிகள் வடக்கு மற்றும் கிழக்கு சிரியாவுக்கு பாதுகாப்பாக வெளியேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. SDF மறுப்புகள் இருந்த போதிலும் அரசு படைகள் ஷேக் மஸ்தூத் பகுதியில் கட்டுப்பாட்டை உறுதி செய்துள்ளன. இது அலப்போ நகரில் SDF-இன் கடைசி முக்கிய பகுதி இழப்பை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது. காசாவில் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி, தொடரும் இஸ்ரேலிய தாக்குதல்கள். தெற்கு ஏமனுக்கு $500 மில்லியன் வளர்ச்சி திட்டத்தை வழங்கிய சவுதி அரேபியா. அலப்போ கிழக்கில் மனிதாபிமான பாதை திறப்பு. சிரியா அலப்போவில் தொடரும் பதற்றம்.